தமிழ்நாட்டில் டிசம்பரில் ஏற்பட்ட கனமழை வெள்ள நிவாரணமாக ரூபாய் 276.10 கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பேரிடர் நிவாரண நிதி உட்பட மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழகத்திற்கு இதுவரை 682.67 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. மாநில பேரிடர் நிவாரண நிதியில் ஏற்கனவே ரூபாய் 406.57 கோடி இருப்பதால் அதுபோக நிகர நிவாரணமாக ரூபாய் 276.10 கோடியை விடுவிக்க ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த முழு விவரங்களையும் சொல்லலாம். தமிழகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 2 சுற்றுகளாக பெரும் மழை பெய்திருந்தது. முதல் சுற்று மழையின் பொழுது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருந்தன. அதன் பிறகு டிசம்பர் மாதத்தின் 2வது வாரத்தின் இறுதியில் பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இவற்றை உள்ளடக்கிய தென் மாவட்டங்கள் மிக பெரும் பாதிப்புகளை சந்தித்திருந்தன. இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் தேசிய பேரிடர் நிவாரண குழுவினர் வருகை தந்து தமிழகத்தில் ஏற்பட்டிருந்த வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு சென்றிருந்தார்கள். அவர்களின் பரிந்துரை அடிப்படையில் தமிழகத்திற்கான நிவாரண நிதி பேரிடர் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் டிசம்பர் மழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக 38,000 கோடி அளவிற்கு நிவாரண நிதியை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது உள்துறை அமைச்சகம் சென்னை உட்பட அந்த 8 மாவட்டங்களில் ஏற்பட்டிருந்த வட மாவட்டமான சென்னை மற்றும் சுற்றுப்பகுதியிலும் தென் மாவட்டங்களில் 4 மாவட்டங்களிலும் ஏற்பட்டிருந்த வெள்ள பாதிப்புகளுக்காக பரிந்துரைத்து இருக்கக்கூடிய நிதி தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி 682 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்திருக்கக்கூடிய தொகையாக 285 கோடி ரூபாய், தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் நிவாரணமாக 397 கோடியை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தது. இவற்றில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிகளை கழித்துக் கொண்டு மற்ற நிதியாக 276 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை மற்றும் சுற்றிய மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பிற்கு நிவாரணமாக 115 கோடியே 49 லட்சமும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பிற்கான நிவாரணமாக 160 கோடியே 61 லட்சம் என 2 விதமாக 276 கோடியே 10 லட்சம் ரூபாய் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மாநில அரசுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 406 கோடியே 57 லட்சம் ரூபாய் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டு விட்டது. அதாவது இந்த 2 விதமான மழை வெள்ள பாதிப்பிற்கும் 682 கோடி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உள்துறை அமைச்சகம் பரிந்துரைத்திருந்த நிலையில் ஏற்கனவே மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசு 406 கோடியே 57 லட்சத்தை வழங்கிவிட்டதால் மற்ற எஞ்சி இருக்கக்கூடிய தொகையான 276 கோடியை மட்டும் தற்பொழுது மத்திய அரசு விடுவித்திருக்கின்றது. இதன் வாயிலாக சென்னையில் ஏற்பட்ட மிக்ஜாம் பாதிப்பிற்கும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் டிசம்பர் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பிற்கும் மத்திய அரசால் மாநில அரசின் பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டுள்ள தொகை 682 கோடியாக இருக்கின்றது. அதில் ஏற்கனவே 406 கோடி விடுவிக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய தொகையான 276 கோடியை தற்பொழுது மத்திய அரசு விடுவித்துள்ளது.